ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ரம்பா திருதியை. ஒவ்வொரு வருடமும் வருகிற வைகாசி மாதத்தில் வருகிற அமாவாசை கழித்து வருகிற திருதியை திதி, அதாவது வைகாசி மாதத்தில் வருகிற சுக்லபக்ஷ திருதியை திதியை தான் நாம் ரம்பா திருதியை என்று கொண்டாடுகிறோம். எப்படி உங்களுக்கு அஷ்டமி நவமியை கண்ண பரமாத்மா கிருஷ்ணாஷ்டமியாக கோகுலாஷ்டமியாகவும் உங்களுக்கு ஸ்ரீராம நவமியாகவும் பெருமைப்படுத்தினாரோ அதே மாதிரி திருதியை திதியைக்கும் நிறைய பெருமைகள் உண்டு. அக்ஷய திருதியை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ரம்பா திருதியை நம்ம இந்த வைகாசி மாதத்தில் வடநாட்டில் ரொம்ப பிரசித்தமாக விதவிதமாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த கொண்டாட்டங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனால் அதனுடைய தாற்பயம் தத்துவங்கள் ஒன்றுதான். அங்கே கொண்டாடப்படுகிற அந்த விஷயந்தான் வித்தியாசமாக இருக்குமே கண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் இது வேறு வேறு மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம ஊரில் இதை எப்படி கொண்டாடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கௌரி விரதம், அந்த வட சாவித்திரி விரதம், இது மாதிரி பஞ்சாங்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பீடுகள் எல்லாம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. அது சில காலத்தில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ மறுபடியும் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று வருவது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயம்தான். இந்த ரம்பா திருதியை இது என்ன, இதோடைய தாற்பயம் என்ன, நாம் இதில் என்னெல்லாம் செய்யலான்னு அடியனுடைய ஒரு சொந்த அனுபவங்களையும் சேர்த்து இதை சொல்கிறேன். குருமார்களும் சித்தர்களும் இதை நிறையவும் சொல்லியிருக்கிறாங்க. அடியன் இது ஒரு மேல்பதிவு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் இதுக்கு முதல்லலாம் அடியனுக்கு தன்னோட தாத்தா பாட்டிகள்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த குருகுல வாசத்தில் இருக்கும்போது குருநாதர் சொல்லிய வித்தைகளும் அவர் சொல்லிய ஒரு கிரந்தங்கள்லேருந்து எடுக்கப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களையும் அதற்கு பிறகுதான் நாம் அதையெல்லாம் கிரகிச்சுக்கிட்டோம். அது வரைக்கும் என்ன தெரியும், ரம்பா திருதியைனா வெண்மையான மலர்களில் மூங்கில் கூடைகளில் எடுத்து அப்படியே வாசனையான மலர்களை கொண்டு போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கூடையாக அப்படியே கொட்டி பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா பெருசாக அந்த பூக்களால் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் மாதிரி செய்வாங்க இல்லையா, புஷ்பாஞ்சலி போல் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அடியே நாமளுமே பார்த்திங்கன்னா அந்த பளபளன்னு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ், உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் ஷேட், அது மாதிரி ஒரு வெல்வெட் ஃபினிஷ், அந்த மாதிரி தகன்னு இருக்கிற மாதிரியும் நம்மளும் ரொம்ப அலங்காரமாக போய் கோயிலில் போயிட்டு வாசனையுள்ள மலர்களை சிவபெருமானுக்கு நிறைய அப்படியே கட்டி சரசரமாக கட்டி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படியே மொத்தமாகவும் உதிரி புஷ்பங்களாலையும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அன்னைக்கு செய்கிறது விசேஷமான பலன்களை தரும் அப்படின்றது தான் முதல்ல நம்ம பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்போ இந்த ரம்பா திருதியை அன்று. இப்போ நாம் இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி நோன்பு போலேயே ஒரு ஸ்டூல் மாதிரியோ ஏதோ ஒரு நாற்காலி மாதிரி வைத்து அதில் 4 வாழை மரங்கள் மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கு இடையில ஒரு கலசத்தை வச்சுட்டு நம்ம அம்பாளை பூஜை பண்ணினோம்னாக்கா இந்த பூஜா பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கோயிலில் போயும் பூஜை பண்ணிக்கங்க. அது அவரவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஏன்னா யார் இந்த ரம்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்து அப்சரஸ் கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா பார்வதி தேவியுடைய சிநேகிதிகள். இவரில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை. ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை முப்பெரும் மாதர்கள்னு சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் அசிலோமை, அந்த மாதிரி இன்னும் 60,000 பேர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடையும் போது நிறைய வஸ்துக்கள் விசேஷங்கள்லாம் கிடைத்தது இல்லையா, அந்த வகையில் வந்தவர்கள் தான் இந்த 60,000 அப்சரஸ்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி லோகம் வேணும், எங்களுக்கு சிருஷ்டித்து கொடுங்க சுவாமின்னு ரொம்ப பக்தி சிரத்தையாக வேண்ட சிவபெருமானும் அவர்களுக்காக அனுகிரகம் செய்து உங்களுக்காக அப்சரஸ் லோகம் எப்படி போகுது, சிவலோகம் வைகுண்டம்லாம் இருக்குது, அந்த மாதிரி இவர்களுக்காக ஒரு தனி லோகத்தையே அவர் உருவாக்கி தருகிறார். அதில் தான் இந்த 60,000 பேர்களும் தங்குகிறார்கள். பார்வதி தேவிக்கு ரொம்ப உசிதமான சிநேகிதிகளாகவும் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்திரனுடைய சபையில் நடனம் ஆடுறது, இவங்க சகல கலைகளும் ஆயக்கலை 64லுமே வல்லமை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். ஆடல், பாடல், வீணை இசைக்கிறது, யாழ் மீட்டுறது, பாட்டு பாடுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி சிவபெருமான்ட்டு அவங்க வரமும் வாங்குறாங்க. நாங்கள் எல்லா அஷ்டைஸ்வரியங்களும் சகல சித்திகளும் பெற்று நாங்கள்
ரொம்ப பிரமாதமாக இருக்கணும், ரொம்ப அமோகமாக இருக்கணும்னு நிறைய வரங்கள் சிவபெருமான்கிட்ட வேண்டி அதையெல்லாம் சிவபெருமானுக்கும் ஏனையவர்களுக்கும் பூஜிக்கிறதுக்காக நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அப்சரஸ்கள் தான் இந்த மேனகை இவங்கெல்லாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் என்ன ஆகிறது, இந்திரலோகத்தில் ஒரு போட்டி ஒன்று வருது. யார் பெரியவர்கள், யார் ரொம்ப அழகி அப்படின்ற பட்டத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு நடனப் போட்டி. அந்த போட்டியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக போட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப நளினமாக ஆடி போட்டியை ஜெயிக்கணும் ஒரு சமயம். ஆனால் நம்ம கோபமாக ஆடினோம்னா நம்ம கையில் இருக்கிற பூவோ தலையில் இருக்கிற பூவெல்லாம் வதங்கி போயிடும். அப்போ நம்ம தோற்றதாக கருதப்படுவாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி ஊர்வசி, ரம்பை இவங்கெல்லாம் அங்கே நடனம் ஆடுகிறாங்க. அந்த டான்ஸ் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரம்பையுடைய அந்த நெற்றி திலகமும் உங்களுக்கு சூரிய பிறை, சந்திர பிறை, அந்த மாதிரி பிறைகள்லாம் தலையில் அணிகலன்களாக இருக்குது இல்லையா. அவள் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுகிறாள். தான் அதை வென்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் ஆடும்போது அந்த பிறைகள், அந்த அணிகலன்கள் எல்லாம் கீழே கழண்டி விழுந்துடுது. அவளுக்கு ரொம்ப வெட்கமாக போயிடுது. தான் தோற்றுட்டோன்னு சொல்லிட்டு சபையிலேருந்து ஓடி வெளியே போயிடுறா. ரொம்ப அழுதுகிட்டே போகிறா. இந்திரனுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது. அப்போ இந்திரன் கொஞ்சம் கோபித்து கொள்கிறார். அப்புறம் அவள் அவளுடைய நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்கிறதுனால சாந்தமாகிட்டு, எனக்கு பழைய மாதிரியே நானும் இந்த இந்திர சபைக்கு வரணும், நான் தேவலோகத்தில் தான் இருக்கணும், நான் தான் முதன்மையான அழகி அப்படின்ற பட்டமும் நடன வித்தையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்கணும். ஏன்னா கால் சதங்கள்லாம் கொட்டி போயிடுது அவள் ஆடும்போது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்திர பகவான் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உமாதேவியே சாக்ஷாத் பார்வதி தாயே பரமேஸ்வரனை அடையிறதுக்காக ஒரு இடத்துல போய் தவம் பண்ணி மறுபடியும் வந்திருக்காங்க. அதனால் அந்த இடத்துக்கு போய் நீ தவம் செய்து அம்பாளை நோக்கி விரதம் இருந்து பூஜித்து நீ போய் வரங்களை வாங்கிக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு உபாயம் சொல்லவே அவங்க பூலோகம் பார்வதி தேவியை ரொம்ப பக்தி சிரத்தையோடு ரொம்ப கவனமாக பூஜை பண்ணி இந்த வைகாசி அமாவாசையை கழித்து வருகிற மஞ்சளில் பிம்பம், எப்படி நம்ம பிள்ளையார்லாம் பிடிக்கிறோம் மஞ்சள் பிள்ளையார், அந்த மாதிரி அம்பாளுடைய பிம்பம் மஞ்சளில் பிடிச்சி அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறா, அவ்வளோ பக்தியாக பண்ணுறா, அவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறதை பார்த்து அம்பாள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாயிட்டு அவளுக்கு காட்சி கொடுத்து, நீ இழந்ததை மட்டுமல்ல இன்னும் நிறைய வரங்கள் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழந்த பட்டங்கள் அதெல்லாமும் அவளுக்கு அந்த சதங்கைகள் அணிகலன்கள் எல்லாமும் கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் செய்து, இன்றிலிருந்து இந்த திருதியை நாளில் நீ இதெல்லாம் திரும்ப பெற்றதுனால உன் பேராலேயே இது ரம்பா திருதியை என்று பூலோகம் எங்கும் கொண்டாடப்படட்டும் அப்படின்ற ஒரு வரமும் கொடுக்குறாங்க. இந்த நாளில் நாம் அம்பாளையும் சுவாமியையெல்லாம் நாம் அதே போல் நாமளும் இந்த பலவண்ணமாக நம்ம இந்த வெண்மையான மலர்களில் கொண்டு போயிட்டு அம்பாளுக்கெல்லாம் பூஜை செய்து நாம் வணங்கி வழிபட நமக்கும் நிறைய வளங்களும் நலங்களும் தருவாங்க. ஒரு பூர்வ ஜென்மத்தில் நாம் நிறைய அம்பாளுக்கோ சுவாமிக்கோ அபிஷேக ஆராதனைகளும் புஷ்பங்களும் கைங்கரியம் எல்லாம் பண்ணவங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு நிறைய சித்தர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அழகு அப்படிங்கிறது தோற்றத்தில் மட்டும் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பது நமக்கு பணம் காசு மட்டும் கிடையாது, சகலமும் நிறைந்தது தான் அஷ்டைஸ்வர்யம், அழகு. இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் பாஷையில் விதவிதமாக இருக்குது அப்படிங்கிறது அடியேன் குருநாதர் வாக்கு. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் இந்த ரம்பா திருதியை கொண்டாடி அம்பாளின் பரிபூர்ண அருளுக்கு ஆளாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.